குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயை வச்சு பொரியல் பண்ண போகிறோம். வெண்டைக்காயை பாருங்கள், இது போல் கட் பண்ணுங்கள். இன்னும் இதை விட சின்னதாக கட் பண்ணிங்கன்னா காய் உடஞ்சி போயிடும், அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த 2 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு. வெண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, மூளைக்கு நல்லது, குடலுக்கு நல்லது, குழந்தைகளுக்கு நல்ல அறிவு வளர்ச்சிக்கு, மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த வெண்டைக்காயை சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு பொரியலை நாம் இப்போ செய்ய போகிறோம். தேவையான மசாலாக்கள்: மல்லித்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, ஜீரகப்பொடி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு. இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்றதில்லை, லேசாக வதங்கினாலே போதும். இப்போ நம்ம சேர்க்க போகிற இந்த வெண்டைக்காய் கூட சேர்ந்து அது நல்லா வதங்கிடும். இப்போ இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்குவோம். நான் 400 கிராம் வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். இதில் நான் தண்ணி விட்டு வதக்க போடுறது கிடையாது, தண்ணி இல்லாமலே தான் சிம்மில் வச்சு தான் இதை நான் பொரியல் பண்ண போகிறேன். இந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மையினாலேயே இந்த காய் நல்லா வெந்துடும். நான் ரொம்ப பிஞ்சு காயாக தான் ஃப்ரெஷ் காய் வாங்கியிருக்கேன். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த போது இந்த காய் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்தது. இப்போ அந்த உப்பு சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா இந்த கொலகொலப்பு தன்மையும் வந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி சத்து சேரும். அதனால் நீங்கள் இதுக்கு தண்ணி சேர்க்காமலே குக் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது பாதி அளவு குக் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போவே இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த பாதி வேகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி போடுங்க, ரொம்ப பொடியாக போடாதீங்க. போட்டிங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக இருக்காது. இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். முட்டையை சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். அப்போ தான் இந்த மசாலா நல்லா கோட் ஆகும். அவ்வளோதாங்க, மறுபடியும் மூடி வச்சிடலாம். இந்த காய்க்கு நடுவில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அப்படியே இந்த முட்டையை ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் கழித்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா முட்டை ரெடி.